தஞ்சாவூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவ முன்னணி சேர்ந்த ஜோசப் சரவணன் என்பவர் வந்து ஒரு மிரட்டலான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். இது சமயத்தில் அது எப்போ வெளியிட்டிருந்தாலும் அந்த வீடியோ வந்து வைரலாக வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி போட்டால் அவர் வந்து ஒரு வாசகத்தை மெயினாக அந்த ஹெட்டர் போட்டிருக்காங்க. என்னன்னா, பட்டுக்கோட்டையில் உள்ள அனைத்து இந்து கோயில்களுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்தவ முன்னணி சார்பாக முற்றுகை போராட்டம் நடத்தி அதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏற்படுத்துவோம் அப்படின்றாங்க. இது எதற்காக இதை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரித்து பார்க்கப்படும் போது, பட்டுக்கோட்டை நாரிப்பாளையம் இங்கே வந்து சட்டவிரோதமாக ஆத்மநேச ஜபக்கூடம் சொல்லி ஒரு கூடம் வந்திருக்கு. இந்த சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய ஜபக்கூடத்தை வந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி சார்பாக ஒரு மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் கொடுக்கப்பட்டு கண்டனத்தையும் தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாகவே வந்து இதற்கு மிரட்டல் விடும் விதமாக இப்படி ஒரு அறிவிப்பை வந்து ஜோசப் சரவணன் வெளியிட்டிருக்கார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஹேட் ஸ்பீச்சில் வராதா? அவர் பகிரங்கமாக ஒரு மிரட்டலை விடுகிறார். என்ன சொல்கிறார்? இந்து முன்னணியை நான் இல்லாமல் அழிச்சிருவேன், இது மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு ஒருத்தர் பகிரங்கமாக ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருக்கார். அவர் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை? முதல் கேள்வி உள்ளதான். ஏன் கைது பண்ணல? நியாயமாக பண்ணியிருக்கணும்ல. சரி, இந்த ஆள் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ இன்னைக்கு மட்டும் இதை வந்து நான் பேசலை. ஏற்கனவே இதே போல தான் சென்னிமலைக்கு போயிட்டு அந்த சென்னிமலை அமைதியாக இருந்த அந்த ஊர், நீங்கள் அங்கே போய் அங்கே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்த வகையில் போய் செயல்பட்டார். என்ன பண்ணார்? அந்த மலை வந்து கிறிஸ்துவ மலை, அது இயேசு மலை, அதுக்கு எங்களுக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு போய் நீங்கள் அங்கே பேசுனீங்க. அன்னைக்கு இந்துக்கள் மிகப்பெரிய, அன்னைக்கும் கூட நல்லா பார்க்கணும், இந்த ஹெச்ஆர்என்சி எதுவும் அதற்காக முன்னெடுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து வீதியில் இறங்கி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். அதனால வேற வழியே இல்லாமல் இவர் மேலே வழக்கு பதிஞ்சு அன்னைக்கு அதுவும் ஒரு பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. அன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு அவர் இப்படி பேசுவாரா? அப்போ இன்னைக்கு தமிழகத்தில் பாருங்க, எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஊராக இருந்தாலும் அந்த இடங்கள்ல இது போல ஒரு சட்டவிரோதமான ஒரு ஜபக்கூடத்தை நடத்துவது, அதே நேரத்தில் சட்டவிரோதமாக நீங்க வந்து போய் நோட்டீஸ் கொடுக்கறது, அங்க இருக்கிற மக்களை தேவையே இல்லாமல் மதம் மாற்றுவது, இந்த சம்பவங்கள் நடக்குதா இல்லையா? இதில் அவர் வேற ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப எங்க கோவிலுக்கு எங்களோட இதுக்கெல்லாம் எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இவர்களுக்கு உரிமை இல்லை என்று இங்க யாரும் சொல்லலை. ஆனா எது வரைக்கும் அந்த உரிமை இருக்கிறது உனக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. நீ உன் இடத்துல ஏற்கனவே என்ன இருக்கோ அது வரையில நீங்க செய்யற வரைக்கும் உங்களோட உரிமைங்கிறது ஓகே. ஆனா சட்டவிரோதமா இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போயிட்டு நீங்க தேவையே இல்லாம அங்க ஒரு இடத்துல அந்த இடத்துல சர்ச் கட்டி, அந்த சர்ச்சுக்கு ஆளே வராத மாதிரி இருந்தாலும் கூட அந்த சர்ச்சில் நீங்க ஸ்பீக்கரை போட்டு அலற விட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க வந்து என்னத்தையாவது கொடுத்து அவர்களை மயக்கி நீங்க வந்து சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்து அவர்களை மதமாற்றம் செய்வதை தான் இங்க மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். இந்த சம்பவம் நீங்க நடக்குதா இல்லையா? தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கா இல்லையா? எதுவுமே இல்லாம சம்பந்தமே இல்லாத ஒரு ஊர்களில் கூட போயிட்டு அங்க இன்னும் சொல்ல போனா இவர்கள் எந்த பணியில் இருக்கார்களோ, இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் கூட நடந்தது. அங்கன்வாடியில பணிபுரியவர்களாக இருந்தா கூட அங்க இருந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த குழந்தைங்களை அப்படியே சர்ச்சு கூட்டிட்டு போறது. இதே கிறிஸ்துவ பள்ளிக்கூடமாக இருந்தால் அங்கிருந்து அவர்களை வந்து நீங்க வந்து உடனே ப்ரேயர் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்கு போகணுன்றது. இதெல்லாம் இன்னைக்கு நீங்க கட்டாயப்படுத்தி நீங்க திணித்து கொண்டிருக்கிறீங்களா இல்லையா? அப்ப இந்த திணிப்பை எதிர்த்து இன்னைக்கு இந்து முன்னணி போராடத்தான் செய்யும். இன்னைக்கு இந்துக்களுக்காக வாதாட, பரிந்து பேச, போராட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு அந்த கடமையை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த இந்து முன்னணி அப்பா அதை நீ செய்து கொண்டிருக்கிறாயா, ஆனால் அந்த இந்து முன்னணியை நான் மற்றமாக ஒழிக்கப் போகிறேன், நான் உடனே எல்லா இந்து கோயில்களையும் நாங்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு ஓப்பனா ஒருத்தன் இன்னைக்கு உங்களை அச்சுறுத்துறது போல பேசியிருக்கான். ஏன் இன்னும் கைது செய்யல? நியாயமா செஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட்டை ஒருத்தன் ஷேர் பண்ணாலே நீ அவன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு இது ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கைது பண்ணி கொண்டு வரக்கூடியவங்க, இது ஏன் ஹேட் ஸ்பீச், இது 2வது தடவையா அவர் பண்ணிட்டு இருக்கார், தொடர்ந்து இவர் இந்த வேலையை பண்றார் அப்படிங்கும் பொழுது ஏன் கைது செய்யல? இதுல வேற அவர் சொல்றார், இது இப்படியெல்லாம் 5 அறிவு உள்ளவன் இப்படியெல்லாம் செய்வானா அப்படின்னு இவர் வந்து சொல்றார். அப்படிலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போ செய்யவே மாட்டாங்க அதெல்லாம் அப்படின்ட்டு. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னா, இப்போ இவர் வந்து இப்படி கேட்குறாருல்ல, சேவியர்னு ஒரு ஆள், அவருக்கு வந்து புனிதர் பட்டம்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க.
இதுக்காக லோக்கல் ஹாலிடேலாம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த சேவியர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஹிந்துக்களை வந்து அதாவது ஹிந்துக்களை உயிரோடு எரிக்கும் முறை இது கோவாவில் நடந்தது. அப்போ இந்த முறையை வந்து இங்கேயும் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியவர் தான் இந்த சேவியர். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொன்னார், எல்லாரையும் மதம் மாறிய பிறகு அவர்கள் கையாலேயே கோவில்களை இடிப்பதை பார்க்கும் அன்றைக்கு தான் எனக்கு வந்து பேர் ஆனந்தம் ஏற்படும். அப்படி நான் பார்ப்பதை நான் பேர் ஆனந்தம் அடைவேன் அப்படின்னு எழுதினவர். அப்போ இவங்களுக்கு என்ன அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. அப்போ அந்த சேவியருக்கு இப்போ என்ன அறிவு இருக்குது? அப்போ அந்த சேவியரை ஃபாலோ பண்ணுற உங்களுக்குலாம் என்ன அறிவு இருக்குது? நீ வந்து இப்படி கேட்ட அப்படின்னா நீங்கள் பண்ணினது என்ன? எவ்வளோ அராஜகங்களை நீங்கள் இங்கே பண்ணுங்க. எத்தனை இந்து கோவில்கள் வந்து நீங்கள் வந்து இங்கே இடித்து இவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு இவ்வளோ ஓப்பனாக இவர் ஒரு விஷயத்த பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் இதற்கு காரணம் வந்து இந்த அரசாங்கம் தான். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதே போல தான் ஜார்ஜ் பொன்னையா பேசினார். அப்போ ஜார்ஜ் பொன்னையா இவ்வளோ தூரம் பேசும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் பாரத மாதாவையே இழிவுபடுத்தி அவர் பேசினார். அப்போ பேசின போது பெரியசாமியினுடைய மருமகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை நீங்கள் எப்படி இந்த அரசாங்கம் எப்படி தண்டிக்க முடியும்? இவருக்கு தண்டனை வந்து வாட்டிக்கன் தான் தரணும். போப்பில் பர்மிஷன் வாங்கினீங்களா? யாருக்கிட்ட எதுக்கு யார் பர்மிஷன் வாங்கணும்? எப்படி இவங்களுடைய இது இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த அரசாங்கம் வந்து அவர் மேலும் பெரிய அளவில் ஒரு கடுமையான நடவடிக்கை அப்படிங்கிறது இல்லை. சரி, இந்த மோகன் சி லாசரஸ் அவர் என்ன பண்ணார்? இதே போல தான் கோவில்கள் எல்லாம் சாத்தான்களின் கூடாரம் அப்படின்னு பேசினார். பேசிட்டு நான் பேசினது தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க அதோட முடிஞ்சு போச்சு. அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த உமாசங்கர் ஐஏஎஸ் போகிற இடங்கள்லாம் இந்த மத கருத்துக்களை தவிர வேறு எதுவும் அவர் பேசலை. அரசாங்க பணியில் இருந்து கொண்டே அவர் இப்படி பண்ணார்? இங்கே கேட்க ஆள் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ இந்த அரசாங்கம் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே இப்போ இன்னும் நிறைய சம்பவங்கள் இந்த கிறிஸ்மஸை ஒட்டி தமிழகத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மத பிரச்சாரம் செய்வாங்க. அந்த மத பிரச்சாரம் செய்கிறதுக்கு இந்த இந்துக்களை அழைத்து சென்று அவங்களுக்கு மூளைச்சலவை செய்கிறது, அதுவும் மாணவர்களை குறிவைத்து இவர்கள் செய்வது, அது இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்குறாங்க, இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது புகார் கொடுக்க போனால் புகார் கொடுக்குறவங்கள கைது பண்ணுறது, இங்கே மத மாற்றம் செஞ்சவனை கண்டுக்காமல் விட்டுடுறது, இது தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துச்சா இல்லையா? எத்தனை செய்திகளை நம்ம ஸ்ரீ டிவிலேயே இந்த வருடம் நம்ம பண்ணியிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இவ்வளவு நடக்குது, இவ்வளவு யாரும் கைது செய்யவில்லை. இவங்களும் போராட்டங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அல்லையா நான் வந்து கிறிஸ்துவன் தான், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூமு சொல்லுவார். இவர் வந்து முதல்வராக என்ன சொல்வார், உங்களால் தான் எங்களுக்கு ஆட்சியே வந்தது, அதனால் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாம் செஞ்சுட்டு தான் நானே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்வர். மற்ற வேலை இன்னொருத்துக்கார் சபாநாயகர், அவர் சபாநாயகராக இல்லை அந்த திமுக கட்சியினோட தலைவரானே நமக்கு தெரியாது. அவர் வந்து உடனே சொல்லுவார், கிறிஸ்துவர்களால் தான் நீங்கள் எல்லாருமே படித்தாங்க, இல்லைன்னா எல்லாம் தற்கூரியாக தெரிஞ்சிருப்பாங்க அப்படிம்பாரு. அப்படி இவ்வளவு சப்போர்ட்டும் இன்னைக்கு வந்து ஒரு மதத்திற்கு அவங்க தரும் பொழுது இன்னைக்கு இந்த மாதிரியாக பேசுவது என்பது சகஜம் தானே. அதனால் எப்படி இந்த தைரியம் வருது அவங்களுக்கு? இப்படி ஓப்பனாக நீங்கள் பேசுகிறதுக்கு எப்படி அவங்களுக்கு தைரியம் வருது? இந்த தைரியத்தினால தான், ஏன்னா இந்த பெரிய நடவடிக்கை நம்ம மேலே எடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து காவல்துறையவே அச்சுறுத்தி நீங்கள் கேள்வி கேட்டு மிரட்டுற லெவலுக்கு இன்றைக்கி அந்த பக்கம் இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்து இன அழிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி இந்து முன்னணியினுடைய தொடர் போராட்டங்களை கண்டு ஒரு அச்சம் ஏற்பட்டு இன்றைக்கி இவர் பேசுகிறாரு அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்து முன்னணி இன்றைக்கி களத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களும் அவர்களுக்கு தேவை என்றால் உடனடியாக இந்து முன்னணியை கூப்பிட இன்றைக்கி பல போராட்டங்களில் வந்து இந்து முன்னணி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. அதனுடைய ஒரு எதிரொலியாகவும் கூட இன்றைக்கி பயந்து ஒரு அச்சத்தில் இவர் இன்றைக்கி பேசியிருக்கார் என்றும் நாம் இதை பார்க்கலாம். ஆனால் உடனடியாக இவர் கைது செய்யப்பட வேண்டும். நாளைக்கு இந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு இந்த அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும்.